நம்பிக்கை விதைகளை நம் நெஞ்சில் இன்றைக்கு நடவு செய்து அமர்ந்திருக்கின்ற காலத்தால், சீலத்தால், கோலத்தால் மூத்த தொண்டால் பொழுதளந்த பெருமகன் மதிப்பிற்குரிய வல்லபதாஸ் அவர்களே, மண்டல தலைவராக மணிமுடி சூட்டப்பட்டு கலர் கலராக கனவுகள் கண்டு கொண்டிருக்கின்ற ஆரோக்கிய நண்பர் அரிமா செல்வம் அவர்களே, மாவட்ட ஆளுநர் மதிப்பிற்குரிய நந்தகுமார் அவர்களே, துணை நிலை ஆளுநராக உரையாற்றியிருக்கின்ற 2003 எளியவர் என்னை மண்டல மாநாட்டில் அறிமுகம் செய்த அண்ணன் கண்ணந்திரி முத்துராமலிங்கம் அவர்களே, அரிமா முருகேசன் அவர்களே, எனக்கு இல்லாத தகுதிகளெல்லாம் இருப்பதாக இந்த புத்தாண்டில் பொய் சொல்லி அமர்ந்திருக்கின்ற ஆதிரவை அண்ணன் அரிமா வேலுச்சாமி அவர்களே, நன்றி உரை ஆற்றுவதற்கு காத்திருக்கின்ற திரு தனிகைநாதன் அவர்களே, வாழ்க்கையின் வாசலை திறந்து வைத்திருக்கின்ற மதவாசியில் பிறந்து என் மனமெல்லாம் உண்டாக சிரித்துக் கொண்டிருக்கிற என் மாசத்த தம்பி அரிமா சிவகாசி ராஜேஷ் அவர்களே, அரங்கம் வரை அமர்ந்திருக்கின்ற அரிமாக்களே, வணக்கம். பூத்திருக்கும் புதிய ஆண்டில் காத்திருக்கும் கனவுகளெல்லாம் நனவாக என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை, பொங்கல் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கனவுகள் மெய்ப்பட வேண்டும். அரிமா மண்டல மாநாட்டில் மண்டல தலைவராக ஆடிட்டர் செல்வம் அவர்கள் இன்று பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும், அவர் கை பட்டதெல்லாம் சிறக்க வேண்டும், அவர் 1000 பிறை காண வேண்டும் என்று முதலில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடிமையாகவே பிறந்தும் அடிமையாகவே மறைந்தும் ஆன்ம சுதந்திர கீதனை சேர்த்த பாரதி, நூற்றாண்டு கால இடைவெளிக்கு பிறகு தமிழின் சோர்களில் குறித்த பாரதி, மோனை கால்களால் முத்தமிழில் நிறுத்தி ஆணை கால்களால் அடிபட்டிருந்த பாரதி, காற்றும் வெளிச்சமும் உள்ள இடத்திற்கு தமிழ் கவிதையை கொண்டு வந்து சேர்த்த பாரதி, அவனுடைய கவிதைகளினுடைய உச்சத்திலே அவன் உச்சரித்த வார்த்தை கனவுகள் மேம்பட வேண்டும் என்று. அவரவர் கனவுகள் அவரவர் தகுதிக்கு ஏற்ப காண வேண்டும். செல்வம் என்ன கனவு காணுகிறார் என்றால் நல்ல நண்பர்களை பெற வேண்டும் என்று அவர் இங்கே கனவு காணுகிறார். எனக்கும் நிறைய கனவுகள். வருகிற சட்டமன்ற தேர்தலிலாவது என்னுடைய வாக்கை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று கனவு காணுகிறேன். வீட்டிலிருந்து நான் புறப்படுகிறேன், போய்விடுகிறேன் என்று சொல்லுகிறது போதும் இந்த பயணம் எல்லாம் என்று என்னை வழியனுப்பி வைக்கிற பொழுது சொல்லுகிற மனைவி அப்படி சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் கனவு காணுகிறேன். 80 கிலோ இடை வந்ததற்கு பிறகு என்னை பார்க்கிற பொழுதெல்லாம் இழைச்சிட்டியே நல்லா சாப்பிடு என்று என் அம்மா இனிமேல் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் கனவு காணுகிறேன். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று என்னுடைய தந்தையிடத்தில்
கேட்டார்கள்.